Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chicken பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. நான் அதுக்கு chicken ஒரு 1/4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு இருக்கு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருக்குது, தேவையான அளவு தயிர் இருக்குது, chicken 65 பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், பாதி எலுமிச்சை பழம் இருக்குது, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் இருக்கு. இதை வச்சே நம்ம chicken பக்கோடா நல்லா டேஸ்டா செய்யலாம். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கோம். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து லைட்டாக பெரட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு தயிர், நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். அதையும் லைட்டாக அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 பொடி எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. அதோட கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு, சோள மாவு ரெண்டையுமே சேர்த்து நம்ம இப்போதைக்கு தண்ணி எதுவும் கலக்க வேணாம். நம்ம நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டாக தண்ணி கலந்தா போதும். பாருங்க, நல்லா சேர்த்துட்டோம். இப்போ லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமனையும் அப்படியே லைட்டாக பிழிஞ்சு விடுறோம். பிழிஞ்சாச்சு. அதையும் நல்லா பெரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுவோம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸாக போட ஆரம்பிப்போம். கொஞ்சம் தள்ளி தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் நம்ம பெரட்டி விடும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்புறம் நம்ம பெரட்டி விட்டோம்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் சிக்கன் பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு லைட்டாக பெரட்டி விடுங்க. ஒவ்வொரு சிக்கன் பீஸாக பெரட்டி விடுங்க. பாருங்க, பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துக்கிறோம். நல்லா அழகாக பக்கோடாவாக வந்துருச்சு பாருங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறோம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இப்போ மிச்சம் இருக்கிற கறி பீசஸை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட் சைடில் வாங்குகிற சிக்கன் பக்கோடா மாதிரியே நம்ம வீட்டில் செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.